என்னது, சென்னைக்கு பக்கத்தில் இப்படி ஒரு இடமா அப்படின்னு நம்ம ஆச்சரியப்பட்டு இன்னைக்கு பார்க்க போகிற இடம் தான் விஜிபி மெரைன் கிங்டம் பார்ட் 2. ரீசெண்டாக வந்து மேஜிக் ஷோவோட நடத்தியிருக்காங்க. சாதாரண மேஜிக் ஷோ இல்லைங்க, அண்டர் வாட்டர் மேஜிக் ஷோ. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கடல் மாதிரியே ஒரு செட்டப் இருக்கும். நம்ம கடலுக்குள்ளேயே நடந்து போகிற மாதிரி இருக்கும். பலதரப்பட்ட ஃபிஷ்ஷஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. அதை டீட்டெயில்டாக நம்ம வீடியோக்குள்ளே பார்ப்போம் வாங்க. ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், இல்லைனா மிஸ் பண்ணிட்டோமேனு வருத்தப்படுவீங்க. ஆமாம் மக்களே, நம்ம இப்போ அக்வேரியம்குள்ளே வந்தாச்சு. அதுடே இது வந்து க்யூட்டாக அழகாக வந்து குட்டி டாக் மாதிரி இருக்குது ஃபேஸு. ஆனால் வந்து இந்த ஃபேஸ்க்கு பேர் என்ன அப்படின்னு தானே பார்க்குறீங்க. இந்த ஃபேஸ் பேர் வந்து பிளாக் ஸ்பாட்டட்னு சொல்கிறாங்க. அழகாக இருக்குல்ல, க்யூட்டாக இருக்குல்ல. ஆமாம், ஸோ க்யூட் இல்லை. இந்த ஃபிஷ் எல்லாம் பாருங்களேன், கூட்டம் கூட்டமாக அழகாக கண்ணாடி மாதிரி சும்மா அங்கிட்ட ரவுண்ட் அடிச்சிட்ருக்கு. இதுக்கு பேர் பார்த்திங்கன்னா எல்லோ டெயில் ஸ்வாட் அப்படி சொல்கிறாங்க. இந்த ஃபிஷ் என்னடா வித்தியாசமாக இருக்குது ஆனால் அழகாக இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா. இந்த ஃபிஷ் பேர் வந்து ஃபுகு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அடடே, இந்த ஃபிஷ் இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன், டபுள் கலரில். இது ஏஞ்சல் ஃபிஷ் மாதிரியும் இல்லை, ஜீப்ரா ஃபிஷ் மாதிரியும் இல்லை. ஆனால் இந்த ஃபிஷ் பேர் தான் என்ன அப்படின்னு பார்க்குறீங்களா. இந்த ஃபிஷ் பேர் வந்து பிரமிட் அப்படி சொல்கிறாங்க. பாருங்கள், அது என்னமோ சாப்பிட்டுருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அதுவும் டபுள் கலரில். வாவ், இது என்னடா ஃபிஷ்ஷு, ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஃபிஷ்ஷை பார்த்ததே இல்லையே. இது என்ன ஃபிஷ்ஷுடா அது அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. இதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா ரெட் லயன் ஃபிஷ் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்களேன், அதோடய ஃபேஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு லயன் மாதிரியே இருக்குது பாருங்கள், சிங்கம் மாதிரி, அதோட பிடரி மாதிரியே இருக்குது பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது என்னடா ஃபிஷ்ஷு, அதை விட வித்தியாசமாக இருக்கே. இன்னது நீந்தாமல் கீழே மட்டும் ஓடிட்டுருக்கு, ஆனால் குத்துக்கல் மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கே அப்படின்னு நினைக்கிறீங்களா. ஆமாம், இது கல் தான். இந்த ஃபிஷ்ஷு பேரும் அதுதான், ஸ்டோன் ஃபிஷ் இதுக்கு பேர். இது மேக்ஸிமம் அடியிலே தான் இருக்கும் போல் இருக்குது. இந்த மாதிரி அழகழகான மீன் தொட்டிக்கு நடுவில் நம்மளும் போயிட்டு உட்காந்து நின்று ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி ஒரு இடம் இருந்துச்சு. அங்கே நின்று ஃபோட்டோ எடுத்தாச்சு. அடடே, இது என்னடா ஸ்டார் மாதிரி இருக்குது இந்த ஃபிஷ்ஷு அப்படின்னு தான் நினைக்கிறீங்க. உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஆமாம், இது ஸ்டார் ஃபிஷ் தான். மேக்ஸிமம் வந்து எல்லா இடத்துலையும் வந்து தொட்டு பார்க்காதீங்க, தொடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இது மட்டும் தொடலான்னு சொன்னாங்க. நாமளும் வந்து தொட்டு பார்த்தோம். கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு, அதுதான் கடிச்சு வச்சுருவோம் அப்படின்ட்டு. இருந்தாலும் தைரியமாக வந்து தொட்டு பார்த்தாச்சு. ஏன்னா எல்லாருமே தொடலாம் அப்படின்னு சொன்னாங்க. நாமளும் தொட்டு பார்த்தோம். இது வேறு எதுவும் இல்லைங்க, நத்தை தான். பாருங்களேன், இந்த ஃபிஷ்களுக்கு நடுவில் ஃபிஷ்ஷோட ஃபிஷ்ஷாக இதுவும் வந்து இருக்குது. இப்போ தான் நம்ம ரொம்ப முக்கியமான பகுதிக்கு வந்திருக்கோம். திஸ் இஸ் டீப் ப்ளூ ஷீ, ஆல் கடல். இதோ இப்போ போகுது பாருங்கள் இந்த ஃபிஷ். இந்த ஃபிஷ் பேர் வந்து கிட்டார் ஃபிஷ். எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்களேன். வாவ், பாருங்கள், ஒரு ஆள் கடலில் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். அப்படி தான் இருக்குது. நம்ம இப்போ எங்கே ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தலைவர் சுறாக்காக தான் ஃபோக்கஸ் பண்ணுறோம். இதோ வந்துட்டார் நம்ம தலைவர் சுறா. பாருங்கள், ஷார்க் பாருங்கள். பார்க்கும்போது நம்ம ஆள் கடலில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அப்படி சுறா ரவுண்ட்ஸ் போயிருக்காரு. நம்ம ஃபோக்கஸ் வந்து சுறா மேலே தான் இருக்குது. திருப்பி அங்கிட்டு போனவர் திருப்பி ஒரு ரவுண்ட்ஸ் வருவார். நம்ம அங்கிட்டு எங்கே போகிறாரோ சுறா எல்லா பக்கம் ஆள் போட சொல்லியிருக்கோம். நம்ம கேமரா ஃபுல் ஃபோக்கஸ் சுறா மேலே தான் இருக்கும். ரிட்டன் வந்துட்டார் வர்றாரு பாருங்கள். வாவ், எப்படி இருக்குது பாருங்கள். ஐயோ, ஆள் கடலில் நம்ம தண்ணிக்குள்ளே இருக்கிற மாதிரியும் நம்ம தலைக்கு மேலே அது போகிற மாதிரியும் அப்படி ஒரு ஃபீல் இருக்குது பாருங்கள். சுறா ஷார்க்கு லைட்டாக மெர்சலாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் வந்து அவ்வளோ எக்ஸைட்டடாக இருந்துச்சு இதெல்லாம் பார்க்கும்போது. பாருங்கள், நம்ம தலைவன் மறுபடியும் ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துட்டார். பார்க்கவே பயங்கரமாக இருக்கே, தி கிரேட் ஷார்க். எஸ், இந்த இடத்துலையே வந்து சிறப்புன்னு பார்த்திங்கன்னா நிறைய பெரிய ஃபிஷ் எல்லாம் வந்து இதில் இருக்குது. இந்த ஃபிஷ் பேர் வந்து ஜெயின் ட்ராவலி. நம்ம சுறாக்கு ஈக்குவலாக வந்து அதுவும் அவ்வளோ பெருசு இருக்குது. இங்கே பாருங்கள்,
என்னங்க நல்லா என்ஜாய் பண்ணிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.